வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹேந்திரா MP-R 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகமும் RNR 15048 சொல்லக்கூடிய தெலுங்கானா சோனா சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல் ரகத்திற்குள்ள வேறுபாடுகளை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். மஹேந்திரா MP-R 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. நெல் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அதனால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலுக்கு ரொம்பவே சுவையா இருக்கக்கூடிய ஒரு அரிசியா இந்த மஹேந்திரா MP-R 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா விளங்கிட்டு இருக்குங்க. விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 30 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 35 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். தண்ணீர் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த நீர்ப்பாசத்துல அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகமா இந்த மஹேந்திரா நெல் ரகம் பார்க்கப்படுதுங்க. இரட்டை பயிர் காலம் பாத்தீங்கன்னா இந்த நெல் நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன்ன்றதால 100 நாட்கள் அறுவடைக்கு தயாராகிறதால நீங்க அடுத்த ஒரு பயிர் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு ஏதுவா இருக்கிற ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தின் குக்கிங் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சன்ன நெல் ரகம்ன்றதால சமையலுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே சுவையா இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகம். மத்த அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையலுக்கு நல்லா இருக்காது. இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. இது சமையலுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா அறுவடை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதுக்கு ரொம்பவே கம்மி. ஷார்ட் டியூரேஷன் இது எல்லாமே பொருந்திய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா MP-R 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். இந்த 3 அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பயிர் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதுவா இருக்கும். குறைந்த நீர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அறுவடை செஞ்சிடலாம். 100 நாட்கள பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அறுவடை செஞ்சிடலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் ஒரு செமையான ஒரு நெல் ரகமும் கூட. அடுத்ததா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகம். இதனோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தின் வளர்ச்சி நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபைன் ஷார்ட் சிலிண்டர் கிரைண்ட் பாத்தீங்கன்னா இந்த அரிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மெல்லியதாகவும் குட்டையாகவும் இருக்கக்கூடியதால சமையலுக்கு ரொம்பவே அதிகமா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டையில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 35 மூட்டை வரைக்கும் அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் நல்ல விளைச்சலும் தரும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. அதனால நீங்க இந்த நெல் ரகத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு நெல் ரகமா நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க நடவு செய்யலாம். இதனோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ கிளைமேசிக் இன்டெக்ஸ், அதாவது சர்க்கரை நோய்க்கு இது பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த சுகர் ரைஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சுகர்ன்றது ரொம்பவே கண்ட்ரோலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இந்த அரிசியை சாப்பிட்டு பாருங்க. லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நெல் ரகங்களை விட இந்த நெல் ரகத்திற்கான லாபம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அரிசி வகையில நல்ல ரேட் விற்கிறதால உங்களுக்கு நெல்லும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா ஒரு 2000 ரூபாய் வரைக்குமே விற்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம். நல்ல ஒரு குக்கிங் குவாலிட்டி, நல்ல மார்க்கெட் பிரைஸ். அது மட்டும் இல்லாம ஹெல்தி ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த இரண்டு நெல் ரகத்தின் முக்கிய வேறுபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா MP-R 606 RNR 15048 சொல்லக்கூடியது. வளர்ச்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள் அறுவடைக்கு தயாராகிடும். RNR அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 நாட்கள் அறுவடைக்கு தயாராகும். தண்ணீர் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திராவுக்கு குறைவாக தேவைப்படும். RNRக்கு கொஞ்சம் அதை விட அதிகமா தேவைப்படும். விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா RNR பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிக விளைச்சல் தரக்கூடியது. மஹேந்திரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு நெல் ரகம். அரிசி தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த சமையல் தரமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா தேவைப்படும். சோ சூப்பர் பிரைம் குவாலிட்டியான ஒரு ரைஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திராவுக்கு மிகவும் சிறந்த எதிர்ப்பு சக்தி பாத்தீங்கன்னா மஹேந்திரா நெல் ரகத்துக்கு இருக்குங்க. RNRக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. மார்க்கெட் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மஹேந்திரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 2000 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கும். சோ இதுவே நீங்க இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு 2200-300 அளவுக்கு விற்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகமா அந்த RNR பார்க்கப்படுதுங்க. சோ இந்த நெல் ரகத்தில் எது சிறந்தது அப்படின்றத நம்ம இந்த கம்பேரிசன் மூலமா பார்த்திடலாம். MP-R 606 நல்லதா இல்ல RNR 15048 நல்லதா? சோ MP-R 606 நெல் ரகத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம்.
தண்ணீர் பாத்தீங்கன்னா குறைவான நிலத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா அறுவடை செய்யலாம். சோ விரைவான ஹார்வெஸ்டிங், அதாவது குறைந்த காலங்கள்ல சீக்கிரமா அறுவடை பண்ணலாம். இரட்டை பயிர் நீங்க சாகுபடி செய்யலாம். அதாவது இந்த பயிரை நீங்க அறுவடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா இன்னொரு பயிர் சாகுபடி செஞ்சிடலாம். இதுவே நீங்க RNR எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சல் வேண்டும்னா இந்த நெல் ரகத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். குக்கிங் ரைஸ் ப்ராடக்ஷன் நீங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த RNR நீங்க நடவு செய்யலாம். லாபம் அதிகமா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் நடவு செய்யலாம். சோ இறுதி முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தையில நல்ல விலை விற்கணும், மார்க்கெட்ல நல்ல ஒரு வரவேற்பு இருக்க ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்துல நல்ல லாபம் தரக்கூடிய நெல் ரகமா பார்க்கப்படுது. உங்களுக்கு லாபம் அதிகமா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நடவு செய்யுங்க. சோ இதுவே நீங்க மகேந்திரா ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் நெல் ரகமா தேர்வு செய்யற விவசாயிகள் கண்டிப்பா அதை தேர்வு செஞ்சலாம். வாட்டர் சேவ் பண்ற விவசாயிகளும் இந்த நெல் ரகத்தை தேர்வு செய்யலாம். இது இரண்டுக்குமே இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம RNR 15048 சொல்லக்கூடிய நெல் ரகத்திற்கு மார்க்கெட் பிரைஸ்க்கு இந்த நெல் ரகமும் விற்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நெல் ரகமே தாராளமா நடவு செய்யலாம். சோ மகேந்திரா நீங்க குறுகிய கால நெல் ரகம், சோ RNR அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட ஒரு 15 நாட்கள் அதிகமாகும். சோ எந்த நெல் ரகம் நடவு பண்ண போறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ தகவல் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் அதை பத்தி வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.